டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கல் இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் இந்த ஸ்டாக் நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா கிராஷ் நடந்துருது. எந்த ரீசனால் இந்த ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்ட்லேயே வந்து என்னென்னா கண்டினியூஸாக வந்து போயிட்டுருக்கு அப்படின்றத டீட்டெயில்டாக ஒன் பை ஒன்னாக நம்ம தமிழில் பார்க்க போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். தமிழ் நிஃப்டி ஜோன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வந்து செபிலிஸ்ட் அட்வைசர் கிடையாது. எஜுகேஷனல் பர்பஸ்க்காக நான் கலெக்ட் பண்ண டேட்டாவை இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு ஷேர் பண்ணுறேனே. இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்க்ளைமர் அப்ளிகபிள். ஓகேங்க. ஸோ டாடா மோட்டார்ஸில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன நடந்துருது இதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம் செக் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் மந்த் அக்டோபர் 2025 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீமேஜர் என்ன பண்ணியிருந்தாங்க. இந்த கம்பெனியில் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக இருக்குது. ஒரு பிஸ்னஸ் வந்து பார்க்கும்போது கமர்ஷியல் வெஹிக்கல், ஸோ இந்த ட்ரக்கு லாரி அந்த மாதிரி பிஸ்னஸ் எல்லாமே கமர்ஷியல் வெஹிக்கல் அப்படின்றத சொல்லுவாங்க. இன்னொரு கம்பெனி பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் வெஹிக்கல், எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல் அண்ட் ஜாகுவார் லேண்ட் ரோவர். ஸோ இந்த பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டீமர்ஜராக வந்து பண்ணியிருந்தாங்க இவங்க வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுதான் ஜஸ்ட் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். கமர்ஷியல் வெஹிக்கல் அண்ட் பேசஞ்சர் வெஹிக்கல், எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல் அண்ட் ஜாகுவார் அண்ட் லேண்ட் ரோவர் அப்படின்றத ஒரு டீமர்ஜர் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த நவம்பர் 2025 இந்த ஷேர்ஸ் வந்து அடிஷனல் ஷேர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட வந்து என்னன்னா ஒரு 100 ஷேர்ஸ் வந்து நீங்கள் டாடா மோட்டார்ஸ் வந்து வச்சிருந்தீங்க அப்படின்னா 100 டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிளும் 100 டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிளும் உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு இந்த நவம்பர் ஒரு 14-15 லாஸ்ட் வீக் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்திருக்கும், அந்த ஷேர்ஸ் அடிஷனல் ஷேர்ஸ் வந்து உங்களுக்கு கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எந்த ப்ரைஸில் வாங்கினீங்க அந்த ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டும் உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த ஷேர்ஸ் வந்து அலோகேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. பட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏன் வந்து என்னன்னா இந்த ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6-7% வரைக்கும் டவுன் ட்ரெண்டில் மூவ் ஆயிருந்தது. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ண வேண்டியது என்னென்னா டாடா மோட்டார்ஸோட பேசஞ்சர் வெஹிக்கல் Q2 ரிசல்ட் என்னைக்கு கொடுத்தாங்க அப்படின்றத நீங்கள் வந்து பார்க்கணும். ஸோ லாஸ்ட் வீக் வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா 14 நவம்பர் 2025 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய Q2 ரிசல்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த Q2 ரிசல்ட்டில் வந்து பார்க்கும்போது சில விஷயங்கள் வந்து என்னென்னா நமக்கு வந்து பார்க்கப்படுது. அந்த விஷயங்கள்னால தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மேஜராக என்னென்னா கிராஷ் நடந்திருக்கு அப்படின்றத தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா தெரிய வருது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்கும்போது இந்த 6-7% ரிசல்ட் என்னன்னா Q2 ரிசல்ட் அப்படின்றத சொல்லியிருந்தோம். ஜாகுவார் அண்ட் லேண்ட் ரோவர், அதாவது பேசஞ்சர் வெஹிக்கிளில் மெயின் பிஸ்னஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாகுவார் அண்ட் லேண்ட் ரோவர் அப்படின்றதே வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இதில் கண்டினியூஸாக லாஸ்ட் குவார்ட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இஷ்யூஸ் வந்து என்னன்னா போயிட்டே இருக்கு. ஓகேங்களா. அதாவது வந்து பார்க்கும்போது லக்ஸரி ஆம் ஜாகுவார் அண்ட் லேண்ட் ரோவர் வந்து என்னன்னா பிக்சரோட மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக வைட்டு போயிட்டு இருக்கு அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த சர்வர் கிராக் நடந்தது, சர்வர் இஷ்யூஸ் நடந்தது, ஹேக் நடந்தது. ஸோ இது எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம் லாஸ்ட் மந்த் கூட நம்ம என்ன பண்ணுவோம் அந்த நியூஸ் வந்து பார்த்துருந்தோம். இதுலேருந்து கண்டினியூஸான ஒரு டவுன் சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாகுவார் லேண்டோட பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் சைடில் போயிட்டு இருக்குன்றதும் ஒரு மேஜர் திங்ஸ் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. செகண்ட் பார்க்கும்போது ரெவென்யூ வந்து என்னென்னா டிக்ளைன் ஆகிருக்கு. என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ராஃபிட் வந்து என்னென்னா ரொம்ப நல்லாவே வந்து மல்டிஃபோல்டில் வந்து வந்திருந்தது இந்த இவங்களுடைய ப்ராஃபிட். பட் ரெவென்யூ வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய மொத்த வருவாய் அது வந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 14% வந்து என்னென்னா இயர் ஆன் இயர் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இந்த இயருடைய பார்த்தீங்கன்னா 14% வந்து என்னன்னா கம்மியாக இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. இவங்களுக்கு வந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெவென்யூ ஜென்ரேட் ஆனது 72,354 கோடிகள், 350 கோடிகள் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ரீசன். ஓகேங்களா. மூணாவது ரீசன் வந்து பார்த்தோன்னா மார்ஜின் அண்ட் கைடன்ஸ் கட் அப்படின்றத சொல்கிறாங்க. குளோபலாக பார்க்கும்போது ஒரு வீக் குளோபல் டிமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாடா மோட்டார்ஸ்களில் ஒரு ஆட்டோமொபைல் செக்டாருக்கே வந்திருக்கு. அதுலேயும் பார்க்கும்போது ஜாகுவார் அண்ட் லேண்ட் ரோவருடைய ப்ரைஸ் வந்து நமக்கு நல்லாவே தெரியும் ரொம்ப வந்து ஹையர் காஸ்ட் இருக்கிறதுனால அவருடைய மார்ஜினும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி. ஸோ அந்த கம்பெனிஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. இந்த சர்வர் அட்டாக் இஷ்யூஸ் இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் போயிட்டு இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய மார்ஜின் அண்ட் கைடன்ஸ் அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்ததாக என்ன இஷ்யூ அப்படின்னு பார்க்கும்போது மார்க்கெட் கன்சர்ன். ஸோ நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ நமக்கு வந்து என்னென்னா ட்ராரிப் வந்து என்னென்னா ஒரு ப்ரெஷர் வந்து என்னென்னா நடந்துட்டு இருக்கு. ஸோ அதனால் சில இஷ்யூஸும் நமக்கு என்னென்னா வந்துட்டு இருக்கு. குளோபலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒஸ்ட்டான ஒரு டிமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் லெவலில் வந்து என்னென்னா இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த கம்பெனிக்கு இருக்கிற ஒரு டெட்டும் வந்து என்னென்னா ஒரு ரீசனாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ இந்த மேஜராக இந்த 4-5 விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாடா மோட்டார்ஸோடைய பேசஞ்சர் வெஹிக்கிள் என்னென்னா இன்னைக்கு 4-5% இறங்கிறதுக்கான ஒரு பெரிய ரீசனாக அப்படி இருக்குன்றது வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல வராங்க. ஸோ நிறைய பேர் வந்து நினச்சிருப்பீங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்து பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருக்குது. மல்டிஃபோல்டு வந்து என்னென்னா ப்ராஃபிட் வந்து வந்துருக்கு. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5-10% வந்து என்னென்னா இன்றைக்கி நல்லாவே மார்க்கெட் வந்து ஏறும். ஏன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் டாடா மோட்டாராக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும்போது ரொம்பவே வந்து கிட்டத்தட்ட 1150 1200 இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு 600 அந்த ரேஞ்சில் வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டிமேஜர் வந்து நடந்தது. ஸோ இன்றைக்கி வந்து என்னென்னா ஒரு நல்ல ஒரு ட்ரெண்ட் வந்து என்னென்னா அப் ட்ரெண்டில் வந்து என்னென்னா போகிறதுக்கான நிறைய சான்ஸ் இருக்குன்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. பட் ஒரு ஸ்டாக்கை நீங்கள் அனலைஸ் பண்ணும்போது இந்த விதமான நிறைய விஷயங்கள்
விஷயங்கள் நீங்கள் என்ன பண்ணணும், அனலைஸ் பண்ணணும். ஒன்றே ஒன்று போயிட்டு ஓகே ப்ராஃபிட் வந்திருக்கா லாஸ் வந்திருக்கா இதை மட்டும் பார்த்துட்டு உங்கள் ஷேர்ஸை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, அனலைஸும் அதோட ஃபைனலைஸும் உங்கள் டிசிஷன் வந்து எடுக்கக்கூடாது. இதில் இருக்கிற குளோபலாக என்ன இருக்குது, இவருடைய ரெவன்யூ வந்து என்னென்னா எப்படி இருக்குது, உங்களுடைய மார்ஜின் வந்து எந்த மாதிரி இருக்குது, இந்த கம்பெனிக்கு ஃபியூச்சர் பிஸ்னஸ் என்ன இருக்குது, கவர்மெண்ட் வந்து எந்த மாதிரி ஆர்டர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க, இல்லை கவர்மெண்ட் வந்து இந்த செக்டாருக்கோ இல்லை இந்த பர்டிகுலர் இந்த கம்பெனிஸுக்கோ ஏதாவது வந்து கொடுக்குறாங்களா, மேனேஜ்மெண்ட்டில் ஏதாவது டிசிஷன் ஏதாவது சேஞ்ச் பண்ணியிருக்காங்களா. ஸோ இந்த மாதிரி பலதரப்பட்ட நியூஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், கலெக்ட் பண்ணிவிட்டு அதை வச்சு தான் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஸ்டாக் வந்து அனலைஸ் பண்ணணும் அப்படின்றது பார்த்திங்கன்னா தெளிவாக தெரிய வருது நமக்கு வந்துட்டு. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேஜராக இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா டிமெர்ஜர் அண்ட் ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச். ஸோ ரீசெண்டாக பார்க்கும்போது இவங்க டிமெர்ஜர் வந்து நடந்ததுனால ஸோ கமர்ஷியல் வெஹிக்கிள் பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா வெளியே போயிட்டாங்க. ஸோ அதனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஒரு அன்சர்டனிட்டி வந்து என்னென்னா ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றதையும் சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு குவார்ட்டரில் வந்து பார்க்கும்போது என்னென்னா ஒரு ஸ்ட்ரீம்லைன் ஆகிட்டு ஒரு கட்டாக வந்து பார்த்திங்கன்னா கமர்ஷியல் வெஹிக்கிளோட இம்பாக்ட் என்ன, பேசஞ்சர் வெஹிக்கிளோட இம்பாக்ட் என்ன, எதில் வந்து க்ரோத் இருக்கும் அப்படின்றத ஃபுல் டீட்டெயிலாக நமக்கு என்ன ஆகும் தெரிய வரும் இது வந்துட்டு. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து என்னென்னா ஒரு தெளிவாக புரிஞ்சிருக்கும். இன்றைக்கி ஏன் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6 to 7% டவுன் ட்ரெண்டில் போயிட்டு ஆல்மோஸ்ட் 4.5% வந்து என்னென்னா டவுனில் முடிஞ்சதுன்னு நான் நினைக்கிறேன். வந்துட்டு நீங்கள் யாராவது இது வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னா ஸோ இது வந்து எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில், அதாவது என்ன லாங் டேர்முக்காக வச்சுருக்கீங்களா, இல்லை எந்த இடத்துல நீங்கள் வாங்கினீங்க, என்ன மாதிரி திங்க் பண்ணி வாங்கினீங்க. ஸோ இன்றைக்கி இது உங்களுக்கு ரொம்பவே பெயின்ஃபுல்லாக இருந்திருக்கும். அதோட இம்பாக்ட் எப்படி இருக்குன்றது ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ ப்ரோக்கரேஜோட டார்கெட் நான் என்ன பண்ணியிருக்கேன், எடுத்திருக்கேன். ஸோ 2-3 ப்ரோக்கரேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜெஃப்ரிஸ் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அண்டர் பெர்ஃபார்ம் ரேட்டிங் வந்து கொடுத்துட்டு டார்கெட் வந்து 300 அப்படி போகிற வரைக்கும் வந்து என்னென்னா சான்ஸ் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மோதிலால் ஆஸ்வால் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா 312 அப்படின்றது என்ன பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்காங்க. கோல்ட்மேன் சாச்சஸ் அவங்களும் பார்க்கும்போது டார்கெட் வந்து 365 போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது வந்து என்னென்னா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு ப்ரோக்கரேஜ் கம்பெனிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டவுன் சைடில் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. இதுவே வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனி வந்து ஷேர்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 412 410லேருந்து 420 வந்து என்னென்னா கிராஸ் வைக்கும்போது என்னென்னா அதுக்கப்புறம் ஒரு மோர் அப்சைட் இருக்கிறதுக்கான நிறையவே சான்ஸ் இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே நான் கலெக்ட் பண்ண டேட்டா ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக நான் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பியும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அனலைஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்ஸில் வந்து என்னென்னா திருப்பியும் ஃபர்தராக வாங்கலாமா இல்லை ஆவரேஜ் பண்ணலாமா அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணுங்கள், டிசிஷன் வந்து எடுங்க வந்துட்டு. ஸோ இதுதான் நான் கலெக்ட் பண்ண டேட்டா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடிஷனல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் அண்ட் டெலிகிராம் பேஜோடைய லிங்க் எல்லாமே நான் என்ன பண்ணுறேன் வீடியோட டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன். ஃபாலோ பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. ஃபைனலாக எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி நண்பர்களே.